ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட். ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டில் பூ வந்துடுச்சு. ஒரு 4 டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஃப்ளார்லாம் வந்தால் கூட எங்கள் வீட்டில் குட்டி பையன் பறித்து போட்டுருவான். அதனால நான் மார்னிங் பார்த்த உடனே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே ஒரு 10 o'clock மேலே போய் பார்த்தப்போ அந்த ஃப்ளார் கீழே இருந்தது. அப்போயே புரிஞ்சிடுச்சு, ஓகே குட்டி பையனோட வேலை தான் இது அப்படின்ட்டு. இருந்தாலும் ஃப்ளார் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பால்கனியில் இருக்கிற கொஞ்சம் பிளான்ஸ் இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன். 4 டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ அந்த ஹைபிஸ்கஸ்து. இது இன்றைக்கி நான் மார்னிங் பால்கனி வீடியோ எடுத்தேன். பால்கனியோட வாலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பிளான்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு மெயினாக மின்ட் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யூஸ்வலாக நம்ம கடையில் ஒரு கட்டு வாங்குகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு இப்போது தக்காளி சாதம், பிரிஞ்சி அந்த மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பிடி யூஸ் பண்ணிவிட்டு மற்றது அப்படியே ஒரு சில டைமில் வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மின்ட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதோட ஸ்டெம் நிறைய பாட்ஸில் வச்சுருவேன். அப்போது நம்ம புதினா சட்னி அரைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டெல்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி சிம்பிளாக இந்த பிரிஞ்சி இது மாதிரிக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு பிடி இருந்தாலே போதும். அப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி மின்ட் நம்ம கிச்சன் கார்டனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையான டைமில் ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் ஸ்மெல்லும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மின்ட்டெல்லாம் வச்சு ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் தான் ஆகுது. எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். கொஞ்ச நாள்லேயே நல்லா க்ரோத் சூப்பராக இருக்கும். அந்த க்ரோ பேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். கூடிய சீக்கிரத்தில் காட்டுறேன். அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. இது எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ். நிறைய ஃப்ளார் மறுபடியும் புதுசாக பட்ஸ் வச்சிட்ருக்கு. புழுவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உடனே நம்ம லீஃபை கட் பண்ணி விடுறது தான் நல்லது. ஏன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய லீஃபை டேமேஜ் பண்ணும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் லீஃபில் எதுனா ஓட்டையெல்லாம் இருக்குது, இல்லை அந்த மீலி பக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா உடனே ரிமூவ் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. ஸ்டார்டிங்கில் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. ஆனால் நான் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ட்ராகன் பிளான்ட் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அது பக்கத்துலேயே ரோஸ் பிளான்ட் ரொம்ப நாளாக அப்படியே ஒரே சைஸில் தான் இருந்தது, க்ரோத்தே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பட்ஸ் மறுபடியும் வைக்குது. இந்த பிளான்ட்டோட ஃப்ளார் தான் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன். 4 டேஸ் முன்னாடி எடுத்தது. இன்றைக்கி திருப்பி மறுபடியும் ஒரு பட்ஸ் வச்சுருக்கு. அது இல்லாமல் குட்டி குட்டியாக புதுசாக நிறைய பட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த மழைக்கு கண்டிப்பாக நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அப்படியே போய் பார்க்கலாம். அது பக்கத்துலேயுமே அந்த தொட்டியில் இருக்கிறதும் ட்ராகன் பிளான்ட்டு தான். ஆனால் என்னென்னா இது முன்னாடி கீழே இருந்தது. கிட்டத்தட்ட சேம் அதே சைஸில் இதுவும் வர வேண்டியது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வளரும் போதே கீழே இருக்கும்போது எலி கடிச்சு போட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புதுசாக க்ரோத் வருது. நல்லா கடிச்சு சுத்தமாக லீஃபே இல்லாமல் இருந்தது. இப்போ ஓரளவு வளருது. நம்மளோட ஜீனியா ரொம்ப அடுத்ததாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளான்ட் இது. எப்படி ஹைபிஸ்கஸ் நான் எதிர்பார்த்தனோ அதை விட டபுள் மடங்கு எதிர்பார்ப்பு இந்த ஜீனியாவில் இருக்குது. ஏன்னா ஊரில் ஒரு டூருக்கு போகும்போது கிடச்ச சீட் எடுத்து போட்டு வளருது. நல்லா டார்க் மெஜந்தா கலர் மல்டி பெட்டலோடு இருக்கிற ஒரு ஜீனியா. அது கூடிய சீக்கிரத்தில் ஃப்ளார் வரும். பட்ஸ் மேலேயே தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம அடினியம் பிளான்ட்டு. இதுவுமே ஒரு ஸ்டேஜில் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சது தான். சின்ன ஒரே ஒரு ஸ்டெம் வச்சது. முன்னாடியெல்லாம் அடினியம் எங்கே பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருக்கும் இந்த பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நல்ல க்ரோத் சூப்பராக ஃப்ளாரும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது. இந்த பிரையோஃபில்லம் சேட்னுக்கு கிட்னி ஸ்டோன் வந்த டைமில் எடுத்து வச்சது. நல்லா பெரிய லீஃபாக வளர்ந்துருக்கு. அடியில் நியூ பிளான்ட் வந்திருக்கு பாருங்கள் லீஃப்லேயே. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே கொஞ்சம் டல்லாக இருந்த பிளான்ஸ் எல்லாம் மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ பால்கனி இருக்கிற எல்லா பிளான்ட்டுமே பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஜீனியா ஃப்ளார் வந்தது அப்படின்னா அதோட அப்டேட் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி சேனலுக்குள்ளே இப்போ ரீசெண்டாக காஸ்மோஸ் ஜீனியா க்ரோத் பற்றி டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் பால்கனி பிளான்ட்டோட அப்டேட். இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் வீடியோஸோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.